எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன? ஏண்ட வாழ்க்கை துனியால அல்லாஹ்ட பிரதிநிதியாக நான் வாழணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னால மலாயிக்காமார்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில நான் என்னுடைய பிரதிநிதியை ஆக்க போகிறேன். அல்லாஹ்ட பிரதிநிதியா வாழணும். மலாயிக்காமார்கள் கேட்டாங்க, காலு அத்தஜஅலு மன் யுஃப்ஸிது ஃபிஹா வயஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. யா அல்லாஹ், நீ இந்த பூமியில ஃபசாத் செய்ய போற ஆட்களையா படைக்க போறாய்? ரத்தத்தோட்ட போற ஆட்களையா படைக்க போறாய்? நாங்க தான் உன்னைய இபாதத் செஞ்சு தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், உன்னுடைய புகழ் பாடுறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னான், கால இன்னி அஅலம் மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்ன்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் துனியால வாழுவாங்க, துனியாட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஹலாலா சம்பாதிப்பாங்க. وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ, அதுக்குரிய முயற்சி எப்படி நடக்கணுமோ அப்படியெல்லாம் முயற்சி செய்கிறார். ஆகிராவுக்காக வேண்டி எல்லா வழிகளையும் தண்ட சொத்துக்களை செலவழிக்கிறார், தண்ட எல்லா சக்திகளையும் எல்லா முயற்சிகளையும் அங்கே செலவழிக்கிறார், எல்லா திறமைகளையும் கொட்டுகிறார் தீனுக்காக வேண்டி, ஆகிராவுக்காக வேண்டி. فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا, அவர்களுடைய முயற்சி தான் நன்றி செலுத்தப்படுவதற்கு தகுதியான முயற்சி என்று குர்ஆன் சொல்லுது.